இயல் 1 அறிவியல் ஆக்கம். கலங்கரை விளக்கம். கடலும் கடல் சார்ந்த இடமும் தமிழரின் வாழ்நிலங்களுள் ஒன்று. கடலோடு வாழ்ந்த தமிழர் தம் தொழில்நுட்ப அறிவால் களம் படைத்து அதனை கொண்டு மீன் பிடித்தும் வணிகம் செய்தும் வாழ்ந்து வந்தனர். கடற்பயணம் சென்று கரை திரும்ப தமிழர் கண்ட தொழில்நுட்பமே கலங்கரை விளக்கம். அது குறித்து சங்கப்பாடல் விளக்குவதை காண்போம். வானம் ஊன்றிய மதலை போல ஏணி சாத்திய ஏற்றருஞ் சென்னி விண்போரா இவந்த வேயா மாடத்து இரவில் மாட்டிய இலங்குசுடர் நெய்கிளி உறவுநீர் அழுவத்து ஓடுகளம் கரையும் துறை. கடியலூர் உருத்திரங் கண்ணனார். சொல்லும் பொருளும். மதலை தூண், நெகிழி தீச்சுடர், அழுவம் கடல், வேயா மாடம் வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாது திண்மையான சாந்து பூசப்பட்ட மாடம். சென்னி உச்சி, உறவு நீர் பெருநீர்ப் பரப்பு, கரையும் அலைக்கும். பாடலின் பொருள். கலங்கரை விளக்கமானது வானம் கீழே விழுந்துவிடாமல் தாங்கிக் கொண்டிருக்கும் தூண் போல தோற்றமளிக்கிறது. ஏணி கொண்டு ஏற முடியாத உயரத்தை கொண்டிருக்கிறது. வேயப்படாமல் சாந்து பூசப்பட்ட விண்ணை முட்டும் மாடத்தை உடையது. அம்மாடத்தில் இரவில் ஏற்றப்பட்ட எரியும் விளக்கு கடலில் துறைமுகம் அறியாமல் கலங்கும் மரக்கலங்களை தன் துறைமுகம் நோக்கி அழைக்கிறது. நூல்வெளி. கடியலூர் உருத்திரங் கண்ணனார் சங்ககால புலவர். இவர் கடியலூர் என்ற ஊரில் வாழ்ந்தவர். இவர் பத்துப்பாட்டில் உள்ள பெரும்பனாற்றுப்படை, பட்டினப்பாலை ஆகிய நூல்களை இயற்றியுள்ளார். பெரும்பனாற்றுப்படையின் பாட்டுடைத் தலைவன் தொண்டைமான் இளந்திரையன். இந்நூலின் 346 முதல் 351 வரை உள்ள அடிகள் நமக்கு பாடப்பகுதியாக தரப்பட்டுள்ளன. வள்ளல் ஒருவரின் பரிசு பெற்று திரும்பும் புலவர், பாணர் போன்றோர் அந்த வள்ளலிடம் சென்று பரிசு பெற பிறருக்கு வழிகாட்டுவதற்காக பாடப்படுவது ஆற்றுப்படை இலக்கியம் ஆகும். பத்துப்பாட்டு நூல்கள். திருமுருகாற்றுப்படை, பெருநறாற்றுப்படை, பெரும்பனாற்றுப்படை, சிறுபனாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநல்வாடை, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மலைப்படுகடாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. வேயா மாடம் எனப்படுவது சாந்தினால் பூசப்படுவது. உறவு நீர் அழுவம். அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள். கடல். கடலில் துறைமுகம் அறியாமல் கலங்குவன மரக்கலங்கள். தூண் என்னும் பொருள் தரும் சொல். மதலை. கவின்மிகு கப்பல். கடலும் கப்பலும் கண்ணுக்கு விருந்தாக காட்சி அளிப்பவை. அலைவீசும் கடலில் அசைந்தாடி செல்லும் கப்பலைக் காண காண உள்ளம் உவமையில் துள்ளும். அச்சம் தரும் கடலில் அஞ்சாது கப்பலோட்டியவர் நம் தமிழர். காற்றின் துணை கொண்டு கப்பலை செலுத்திய நம் முன்னோரின் சிரத்தை சங்கப்பாடலின் வழி அறிவோமா? உலகிளர்ந்தன்ன உருகெழு வங்கம் புலவுத்திரைப் பெருங்கடல் நீர் இடை போல இரவும் எல்லையும் அசைவு இன்றி ஆகி விரைசெல்லல் இயற்கை வங்குள் ஆட்ட கோடு உயர் திணிமணல் அகன்துறை நீகான் மாட ஒள் ஏரி மருங்கு அறிந்து ஒய்யா. மருதன் இளநாகனார். சொல்லும் பொருளும். உரு அழகு, போல பிளக்க, வங்குள் காற்று, நீகான் நாவாய் ஓட்டுபவன், வங்கம் கப்பல், இல் பகல், கோடு உயர் கரை உயர்ந்த, மாட ஒள்ளேரி கலங்கரை விளக்கம். பாடலின் பொருள். உலகம் புடைபெயர்ந்தது போன்ற அழகு பொருந்திய தோற்றத்தை உடையது நாவாய். அது பூளால் நாற்றமுடைய அலைவீசும் பெரிய கடலின் நீரை பிளந்து கொண்டு செல்லும். இரவும் பகலும்
ஓரிடத்தும் தங்காமல் வீசுகின்ற காற்றானது நாவாயை அசைத்துச் செல்லும். உயர்ந்த கரையை உடைய மணல் நிறைந்த துறைமுகத்தில் கலங்கரை விளக்கத்தின் ஒளியால் திசையறிந்து நாவாய் ஓட்டுபவன் நாவாயை செலுத்துவான். நூல்வெளி. மருதன் இளநாகனார் சங்ககால புலவர்களுள் ஒருவர். கலித்தொகையின் மருதத்திணையில் உள்ள 35 பாடல்களையும் பாடியவர் இவரே. மருதத்திணை பாடுவதில் வல்லவர் என்பதால் மருதன் இளநாகனார் என அழைக்கப்படுகிறார். அகநானூறு 8 தொகை நூல்களுள் ஒன்று. புலவர் பலரால் பாடப்பட்ட 400 பாடல்களைக் கொண்டது. இந்நூலினை நெடுந்தொகை என்றும் அழைப்பர். இந்நூலின் 255ஆம் பாடல் இங்கு தரப்பட்டுள்ளது. தெரிந்து தெளிவோம். 8 தொகை நூல்கள்: நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்று 10, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இயற்கை. வங்கூழ், ஆட்ட. அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள். காற்று. மக்கள் டேஸ் ஏறி வெளிநாடுகளுக்குச் சென்றனர். வங்கத்தில். புழலால் நாற்றம் உடையதாக அகநானூறு கூறுவது. கடல். பெருங்கடல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பெருமை கூட்டல் கடல். இன்று கூட்டல் ஆகி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் இன்றாகி. எதுகை இடம்பெறாத இணை. இரவு இயற்கை. பொறுத்துக. வங்கம். கப்பல். நீகன். நாவாய் ஓட்டுபவன். இல் பகல். மாட ஒள்ளேரி. கலங்கரை விளக்கம்.